மணி அன்பும் காணாமல் இங்கே என்ன பண்ணுறாங்க வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன ஆச்சு போனாங்க இன்னும் காணோம், எந்த ரிசல்ட்டுமே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எதுவுமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அன்புக்கும் கண்மணிக்கும் கால் பண்ணி பண்ணி பார்க்குறேன், ஆனால் எடுக்கலை. ஒரு வேளை அவனுங்க என்னையும் அன்பும் நினச்சிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டின்னு போயிருப்பானுங்களோ, நடந்தாலும் நடந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிச்சுட்டு அவங்களுக்கு ரவுடிஸ்க்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. இங்கே அன்பும் கண்மணி சாப்பாடு ஊட்டி விட்டுக்க சொல்கிறாங்க. 2 பேருமே ஊட்டி விட்டுக்கிறாங்க. அடுத்து ஒருத்தர் தலையில் இன்னொருத்தர் தலை வச்சு மடியில் படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி அவங்க 2 பேருமே படுக்கிறாங்க. சரி, லவ்வர்ஸ்க்கு கூச்சமாக இருக்கும்ல, நம்ம சுற்றி வேறு என்ன, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்லடா, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லடா, நம்ம எல்லோரும் வெளியே போயிடுவோம் அப்படின்றாங்க. உடனே ஆமாம் ஆமாம், என் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருங்க, நாங்களாம் வெளியே இருக்கணும், ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றாங்க. என்ன விஷயம் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் உங்களுக்கு அண்ணன் கிடையாது, அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது, நீங்கள் தான் எனக்கு அண்ணன். சரி, நான் அண்ணன் தானே, அப்போ தம்பிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்கள் அண்ணன், நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்குறோம். சரி, அண்ணன் அண்ணின்றீங்க, அப்போ எங்களை மரியாதை நடத்துகிறீங்க, அப்போ எங்களை வெளியே விட்டுடலாம்ல, எதுக்காக இப்படி உள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்கள், எங்களுக்கு உங்களை உள்ளே போட்டு அடைக்கணும்னு ஆசை கிடையாது, வேறு வழி இல்லை, புரிஞ்சுக்கங்கண்ணா. நீங்களும் அண்ணியும் நல்லா லவ் பண்ணி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, எங்களுக்கு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்? கல்யாணம் ஆனால் கல்யாணம் ஆகலன்னா 2 பேரும் லவ் தான் முக்கியம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் நல்லா லவ் பண்ணுங்கள், காதல் ஜோடிகள் சந்தோஷமாக இருங்க, அப்புறமா இங்கேருந்து நாங்களே அமுச்சு விட்றோம், வாங்கடா எல்லாரும் போகலாம் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேருமே உள்ள ரூமில் விட்டுறாங்க. இங்கே ஒன்றுமே புரியல அன்புக்கு, இங்கே என்ன நடக்குது, இவங்களாம் யார் அன்பு அப்படி சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் உனக்கு சொல்ல மாட்டேனா கண்மணி, ஒன்றுமே புரியல, இவனுங்கெல்லாம் ஒரு வித்தியாசமான பேர் வழியாக இருப்பானுங்க, ஒன்றுமே புரியல, இவனுங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்க போட்டுருக்கா, தான் இந்த மாதிரி லவ்வர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல, வெளியே எல்லா தடிமாடுங்களும் வெளியே தான் இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, இவனுங்க போக்கில் தான் நம்ம போய் தப்பிக்கணும். இவனுங்க இப்போ என்ன சொல்கிறானுங்க, ரொம்ப ஒத்துமையாக இருக்க சொல்கிறானுங்க, அதை இருந்துட்டா போச்சு அப்படின்னோடனே கண்மணி என்ன அன்பு, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் கண்மணி, பயந்துட்டியா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன விஷயம்? இப்போது அவங்க மிரட்டி உங்களை சொல்ல சொன்னதால் தானே எனக்கு ஐ லவ் யூ சொன்னீங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னோடனே, யார் சொன்னது அப்படின்ட்டாங்க. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அவங்க மிரட்டினாங்கிறதுக்காக இந்த அன்பு என்றைக்குமே அடி பண்ணிய மாட்டான், என் மனசில் இருந்தது மட்டும்தான் நான் சொன்னேன், உன்னை நான் விரும்புகிறேன் கண்மணி, ஐ லவ் யூ கண்மணி அப்படின்றாரு. அப்படியே கட்டிக்கிறாங்க கண்மணி, சந்தோஷம் தாங்க முடியல 2 பேருக்கும். அப்படியே 2 பேரும் அப்படியே கட்டில் அப்படியே 2 பேரும் விழுறாங்க. அப்படியே 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, இவங்க விரும்பினது, அதுக்கப்புறமா ஐ லவ் யூ சொன்னது, அதுக்கப்புறம் 2 பேருமே பாட்டு பாடினது, டான்ஸ் ஆனது எல்லாத்தையுமே இங்கே அனுப்பிச்சி வைக்கிறாங்க வெண்ணிலாக்கு அந்த ஃபோனில். அதெல்லாம் பார்த்து வெண்ணிலா பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. பார்த்தா 2 பேரும் ரொமான்டிக்காக அவ்வளோ சூப்பராக சாங்ஸ்லாம் பாடி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலா, ச்சே இதெல்லாம் எனக்கு நடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாகி ஃபோனை போட்டு உடைக்கிறாங்க. இங்கே ரவுடிஸ் எல்லாம் ரூமை கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறாங்க. நம்ம அன்பும் கண்மணியும், எங்களை எப்போ தான் விட போகிறீங்க? இன்றைக்கி நைட்டு இங்கே தான் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட், இது முடிச்சிடும் நீங்கள் போகலாம். என்னது ஃபஸ்ட் நைட்டா அப்படின்னு? ஆமாம், அதுக்கு தான் அண்ணன் ரூமெல்லாம் ரெடி பண்ண சொன்னார், கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா, ரூமெல்லாம் ரெடி பண்ணி சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. ஒன்றும் புரியல உங்களுக்கு, எங்கே நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரூமெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, ரூமை கொஞ்சம் அழகாக நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இங்கே தான் உங்களுக்கு ஃபஸ்ட் நைட், சரியா? இந்தாங்க இந்த 2 ட்ரெஸ்ஸையும் நீங்கள் மாற்றிங்க. 2 ட்ரெஸ்ஸையும் நாங்கள் மாற்றிக்கணுமா? ஆமாம்மா மாற்றிங்க அப்படி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களும் மாற்றிக்கிறாங்க. அடுத்து இந்தாங்க அண்ணி, இந்தாங்க பால் சொம்பு அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. இங்கே கண்மணி வெக்கத்தோட பால் சொம்பு கொடுக்குறாங்க. அதை நம்ம அன்பு வாங்குறாரு. 2 பேருமே தன்னை மறந்து அப்படியே அந்த ஃபஸ்ட் நைட் உள்ள நுழையிறாங்க. 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கட்டில் சாயிறாங்க. இது எல்லாத்தையும் வெளியாக நினச்சி பார்க்குறான், அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, ஒரு வேளை அவனுங்க இவ்வளோ பண்ணுறவனுங்க வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ளே ஃபஸ்ட் நைட் நடந்துருச்சுன்னா இவனுங்க பண்ணாலும் பண்ணுவானுங்க, இவனுங்க சரியான ஆளுங்களாக இருக்கானுங்க. ஐயோ விடக்கூடாதே, முதல்ல அன்பு கண்மணி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி ஆகணும், முதல்ல அவனுங்களை தேடி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க.